Hey guys, நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு நம்ம Redmi Note 10 Proட unboxing and overview தான் பார்க்க போறோம். ஸோ இது நம்மளுக்கு Redmi Note 10 Pro Max இல்ல வெறும் Redmi Note 10 Pro அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட் இல்ல, நம்ம காசு கொடுத்து வாங்கின ரீட்டைல் யூனிட் தான். நான் சென்னையில் இருக்க ஒரு மீ ஹோம்ல இருந்து தான் இந்த யூனிட் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பின்னாடி நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 120Hz AMOLED டிஸ்பிளே இதுலயும் கொடுத்துருக்காங்க. Snapdragon 732G இருக்கு. நம்மளுக்கு மேக்ஸ்ல 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. 5020 mAh பேட்டரி வித் நமக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. நான் வாங்குனது பாத்தீங்கன்னா 6GB RAM 128GB பிரான்ஸ் கலர் வாங்கியிருக்கேன். பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்த எம்ஆர்பி ரொம்ப அதிகமா கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரிஜினலா இதோட பிரைசிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 17,000 ரூபீஸ்க்கு வாங்கிக்கலாம். ஒருவேளை 64GB வேணா நீங்க 16,000 ரூபீஸ்க்கு வாங்கிக்கலாம். 8GB 128GB வேணா நீங்க 19,000 ரூபீஸ்க்கு வாங்கிக்கலாம். ஸோ இந்த வேரியன்ட் தான் நம்மளுக்கு அவைலபிள். ஸோ நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள நம்மளுக்கு டிசைன்ட் பை ரெட்மி அப்படின்னு சொல்லி இன்னொரு பாக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யூசர் கைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி நம்மளுக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. சோ ஓரளவுக்கு நமக்கு கிரிப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு Redmi Note 10 Proவே நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ மேல நமக்கு Redmi by Xiaomi அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சோ இந்த கவர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம பிரிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கின கலர் பிரான்ஸ் கலர் வாங்கியிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே சொல்லணும், இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலர் பார்க்க ரொம்ப பிரீமியமா இருக்கு. இந்த போன் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல யாராவது வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்க்கிறதுக்கு பிரீமியமா இருக்கு. பின்னாடி மேட் ஃபினிஷ் கொடுத்ததுனால பிடிக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோன் பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸ்ல வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நம்மளுக்கு ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே சார்ஜர் தான் Redmi Note 10 நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஒரு USB Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை தவிர பாக்ஸில் நமக்கு வேறு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோனே ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு Redmi Note 10 Pro. பக்கத்தில் நீங்கள் Redmi Note 10 பார்க்கலாம். ஸோ Redmi Note 10 நான் அன்பாக்சிங்லேயே சொல்லியிருந்தேன், ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் சீப் ஃபீலிங் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நம்மளுக்கு எந்த விதமான சீப் ஃபீலிங்கும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ Note 10 Pro பார்க்கறதுக்கும் பிரீமியமா இருக்கு, பிடிக்கிறதுக்கும் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இதுல கேஸ் போடலாம். கேஸ் நமக்கு நல்லா டைட்டாவே இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா பேக்கும் நமக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கேஸும் நமக்கு மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால உங்களுக்கு கிரிப் நல்லாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோன் பார்க்கறதுக்கு மட்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. எனக்கு பர்சனலா இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம இந்த போனுக்கு ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்கலாம். சோ நமக்கு ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். Redmi powered by Android அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுது. சோ நான் போயிட்டு இப்போ இந்த போன் செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள நம்ம போனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா நம்ம ஒரு ஓவர்வியூ இப்போ பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேட் ஃபினிஷ் பண்ண ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ரெட்மி அப்படின்னு சொல்லி நமக்கு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதை தவிர பேக் நம்மளுக்கு க்ளீனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது, 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார், அப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு அந்த டியூவல் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது பெரிய விஷயங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல 120Hz AMOLED கொடுக்கிறது. அது இல்லாம அந்த சின்ன பஞ்சோல்ல நம்மளுக்கு ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல Snapdragon 732 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கீழ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. இதுல நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. சோ கீழ ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. USB Type C போர்ட் இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் இருக்கு. இதை தவிர நமக்கு கீழ வேற எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மேல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி
பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டியூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ மேலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் இருக்குது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஐஆர் பிளாஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ ஐஆர் பிளாஸ்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து நம்மளுக்கு இது எல்லாமே இருக்குது. இதில் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி வித் நம்மளுக்கு வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு பவர் பட்டன் இருக்குது. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த வால்யூம் பட்டன்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 2 நானோ சிம் போட்டுக்கலாம். அதே சமயத்தில் டெடிகேட்டடாக மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 64 GB வாங்கினாலும் 128 GB வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக வந்து இருக்க போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. நான் ஃபோனை செட் பண்ணியாச்சு. சாஃப்ட்வேர் ஓரியை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 120Hz கொடுத்துருக்கறதுனால ஃபோன் வந்து நம்மளுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளூயிடிட்டி வந்து அப்படியே வந்து தெரியுது. ஸோ 120Hz வந்து கண்டிப்பாக ஃபோனை வந்து செம்ம ஸ்மூத்தாக வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 120Hz AMOLED கொடுத்ததுக்கு ஷாமிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லிடலாம். ஏன்னா ஒரு 16,000 rupeesக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்து யாருமே 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்கவே இல்லை. எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா சில எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் வந்து இருந்துச்சு, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இருந்துச்சு, பிரைம் வீடியோ வந்து இருந்துச்சு, அதே சமயத்தில் எம்ஐ கிரெடிட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ப்ளோட் வேறெல்லாம் இல்லை. ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மீ கிரெடிட்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ப்ளோட்வேர் இருக்குது. அந்த ப்ளோட்வேர் வந்து உங்களால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு கூகுள் டைலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் கூகுள் மெசேஜஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து வேறு இந்த ரெக்கார்டிங் அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கார்டிங்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கூகுள் டைலர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது நோட்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு ரெக்கார்டர் ஆப் தான் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கணும். அபவுட் ஃபோனில் போன அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்மளுக்கு வந்து லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஷாமிக்கு வந்து ஒரு தனி பாராட்டு வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரெட்மி நோட் 10 ஆண்ட்ராய்டு 11 தான் வந்து கொடுத்தாங்க. இதுலையும் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம MIUI வெர்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 12.0.3 வந்து இருக்குது. நம்மளுக்கு வந்து 12.0.6 அப்டேட் வந்து நமக்கு காட்டுது. ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்டேட்டை பண்ணிவிட்டு நான் போய் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 12.0.6 வந்து ஒரு அப்டேட் வந்து காட்டுது. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பெக்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 732 இருக்குது, 6GB RAM வெர்ஷன், அதே சமயத்தில் 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 17GB தான் வந்து ஆக்குபைடாக இருக்குது. ஸோ 128GB உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. நல்ல விஷயம் என்னென்னா டெடிகேட்டடாக மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் இந்த ஃபோனில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக MIUIயில் என்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லா செட்டிங்ஸும் இதில் இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னபடி இதில் வந்து 5020 mAh பேட்டரி இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து 33 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 120Hz AMOLED வந்து இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 120Hz வந்து எவ்வளோ பேட்டரி ட்ரெயின் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நம்மளுக்கு டார்க் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் மோட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயத்தில் கீழே போனீங்கன்னா நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ இது வந்து நம்ம ஃபோன் ஓப்பன் பண்ணனே 60Hz தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை செட்டிங்ஸில் போயிட்டு 120Hz வந்து மாற்றிக்கோங்க. நான் வந்து 120Hz மாற்றி தான் வீடியோவை ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். எதுக்கு டிஃபால்ட்டாக 60Hz கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணனே 120Hz வந்து மாற்றிக்கோங்க. நல்ல விஷயம். நம்மளுக்கு வந்து 120Hz கொடுக்குறது வந்து கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கலர் ஸ்கீம் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டிஸ்பிளே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்க கொடுத்த ப்ரொஃபைல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட வந்து ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நம்ம ரெட்மி நோட் 10 வந்து பார்த்தோம். இதுலேயும் வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இருக்குது. ஆனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல நான் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து பார்த்தேன்
கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு மீனிங் என்னன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து எப்போவுமே வந்து ஆன்ல இருக்கணும். ஆனால் இங்கே வந்து வெறும் 10 செகண்டுக்கு மட்டும்தான் வந்து ஆன் வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரெட்மி நோட் 10 அன்பாக்சிங் வீடியோவில் வந்து நான் சொல்லலை, ஏன்னா அப்போ வந்து நான் நோட்டீஸே பண்ணல. அதுக்கப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணும்போது தான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ப்ரோலையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க நமக்கு வந்து 10 செகண்டுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஆன்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஆஃப் வந்து ஆகிருது. ஸோ இது வந்து எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே பாருங்க திருப்பியும் 10 செகண்ட் கழிச்சு இந்த டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு ஆஃப் ஆயிடுது. ஸோ இதே பிரச்சனை தான் ரெட்மி நோட் 10லையும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோலையும் நமக்கு வந்து இருக்கு. இன்னும் வந்து என்கிட்ட ப்ரோ மேக்ஸ் வந்து இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ரோ மேக்ஸ்லையும் இதே செட்டிங் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது பேர் வந்து ப்ராப்பரான ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இல்லை. ஆனால் இதை வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேரில் வந்து சரி பண்ணலாம். பார்ப்போம் சாஃப்ட்வேரில் வந்து நம்மளுக்கு அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட நிறைய பேக்ரவுண்ட்ஸ் நிறைய சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பரான விஷயம். ஆனால் அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுக்கல. வெறும் 10 செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் டேப் டு வேக் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்மளுக்கு வந்து பக்காவாக வந்து வேலை செய்யுது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்புறம் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நமக்கு 10 செகண்ட்ஸ் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நமக்கு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே வந்து டிப்பிக்கலாக உங்களுக்கு வந்து MIUIயில் என்னெல்லாம் செட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே வந்துருக்கு. ஸோ டிஆர்எம் இன்ஃபோ வந்து நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ டிஆர்எம் இன்ஃபோவில் நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து 60 Hz அப்புறம் 120 Hz வந்து சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்புறம் L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. HDR10 கூட நமக்கு வந்து சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் அமேசானில் HDR கான்டென்ட் உங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ யூடியூப்பில் கூட எனக்கு தெரிஞ்சு உங்களால் வந்து HDR கான்டென்ட் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ப்ளஸ் 120 Hz இருக்கிறதுனால அந்த ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டும் உங்களால் வந்து கண்டிப்பாக என்ஜாய் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டி. ஸோ மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டி நம்ம வந்து கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாத்துலையும் நமக்கு வந்து கிரீன் டிக் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து உங்களால் கூகுள் கேமரா வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ரெட்மி நோட் 10 சீரிஸ்க்கு கூகுள் கேமரா பற்றி டெடிக்கேட்டடாக வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் AMOLED டிஸ்பிளே கொடுத்தாலும் நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. பட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து நமக்கு ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. வேணா நீங்கள் வந்து ஃபேஸ் அன்லாக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமரா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி ஸோ கேமரா அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது வந்து 108 மெகா பிக்சல் வந்து ப்ரோ மேக்ஸ் மாதிரி கொடுக்கல. இதில் வந்து 64 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ இருக்குது, 2 மெகா பிக்சல் டெப்த் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் கேமரா அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஷாமி வந்து கேமரா அப்ளிகேஷனில் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி ஃபோட்டோ மோட் நம்மளுக்கு அப்புறம் போர்ட்ரேட் மோட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 4K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியுது. ஸோ 4K 60 FPS ஆப்வியஸ்லி நமக்கு வந்து இல்லை. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூவி ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் மேக்ரோ அப்படின்னு கூட நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களால் வந்து 4K 60 FPS வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஷூட் பண்ண முடியாது. ப்ரோ மோடில் வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ மோடும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து வீடியோ மோடும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு vlog மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து எக்கச்சக்கமான க்ளோன் மோட், டியூவல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கேமரா வந்து நமக்கு நல்லாவே வந்து கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சில இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் ஓவர் சேச்சுரேஷன் பண்ணாலும் அந்த 64 மெகா பிக்சல் வந்து அதோட வேலையை வந்து கரெக்டாக பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு எங்கே பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் வந்து நம்மளுக்கு நிறைய லைட் இருந்தாலே நமக்கு வந்து சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் உங்களுக்கு வந்து லைட்டே இல்லைன்னா பயங்கரமாக வந்து அல்ட்ரா வைட் வந்து நாய்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்களே பார்க்கலாம் அல்ட்ரா வைட்ல வந்து எவ்வளோ நாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்ட்ரா வைட் வந்து இன்னும் நல்லா வந்து ஆப்டிமைஸ் பண்ணோம். 64 மெகா பிக்சல் வந்து இப்போவே நம்மளுக்கு வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஓரளவுக்கு வந்து நமக்கு ஆப்டிமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இது வந்து அந்த அப்டேட் வந்து வந்துருச்சுல அன்பாக்சிங் அப்போ அந்த அப்டேட்டை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் கேப்சர் பண்ணேன். ஸோ அல்ட்ரா வைட் மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். செல்ஃபி கேமரா வந்து 16 மெகா பிக்சல் கேமரா வந்து நமக்கு நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செல்ஃபி கேமரா கூட நம்மளுக்கு வந்து ஓகேவாக தான் பட்டுச்சு. ஸோ இந்த கேமரா சாம்பிள்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த ஃபோனை வந்து எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேள்வி தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல நான் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி கீழே கமெண்ட் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.